அன்பான ஃபெய்த் பூஸ்டர்ஸ் ஃபேமிலி, இன்றைக்கான லென்த் கால தியானத்துல இயேசு கிறிஸ்துவின் காலெலும்புகள் மற்றும் விழாவின் மகத்துவங்களை குறித்து பார்க்கலாம். வரலாற்றிலேயே மிகவும் கொடூரமான மரண தண்டனைகளில் ரோமானியர்களின் சிலுவை மரணமும் ஒன்று. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் போது ஒரு முக்கியமான சம்பவம் நடந்தது. அவருடன் சிலுவையில் அறையப்பட்டிருந்த இருவரின் கால்கள் முறிக்கப்பட்ட போது இயேசுவின் காலெலும்புகள் மட்டும் முறிக்கப்படவில்லை. இது ஏன் நடந்தது? இதன் பின்னால் இருக்கும் மருத்துவ மற்றும் தீர்க்க தரிசன ரகசியங்கள் என்ன? இப்போது பார்க்கலாம். சிலுவையில் அறையப்பட்டவர்கள் உடனே இறந்துவிட மாட்டார்கள். அவர்கள் மூச்சு விடுவதற்காக தங்கள் கால்களால் உடலை மேல் நோக்கி தள்ளுவார்கள். மரணத்தை துரிதப்படுத்த ரோமானியர்கள் குரூரிஃப்ராஜியம் என்ற வழக்கத்தை கையாண்டார்கள். அதாவது ஒரு பெரிய சுத்தியல் அல்லது இரும்பு கம்பியால் கைதியின் கால்களை உடைப்பார்கள். கால்கள் உடைந்தால் அவர்கள் உடலை தூக்கி மூச்சு விட முடியாது. இதனால் அவர்கள் சீக்கிரம் மூச்சு திணறி இறந்து விடுவார்கள். யோவான் 19:31-33 படி ஓய்வு நாள் நெருங்கிவிட்டதால் பிணங்கள் சிலுவையில் இருக்கக்கூடாது என்பதற்காக போர் வீரர்கள் மற்ற இருவரின் கால்களை உடைத்தார்கள். ஆனால் இயேசுவிடன் வந்தபோது அவர் ஏற்கனவே இறந்து விட்டதை கண்டார்கள். எனவே அவர்கள் அவர் காலெலும்புகளை உடைக்கவில்லை. இது வெறும் தற்செயலாக நடந்தது அல்ல. பழைய ஏற்பாடு காரியங்கள் எல்லாம் புதிய ஏற்பாட்டின் நிழலாட்டமாக இருக்கிறது. இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்ற போது பலியிடப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டியின் எலும்புகள் முறிக்கப்படக்கூடாது என்பது தேவனின் கட்டளை. இதை யாத்ராகமம் 12:46 எண்ணாகமம் 9:12 நாம் பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டில் இயேசு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அழைக்கப்படுகிறார். அந்த பலியிடப்படுகிற பஸ்கா ஆட்டுக்குட்டி பழைய ஏற்பாட்டின் நிழல் ஆகும். அதற்கு நிஜமான பலியான இயேசுவின் எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படாமல் பாதுகாக்கப்பட்டது. சங்கீதம் 34:20 இதை முன்னரே அறிவித்தது. அவருடைய எலும்புகளை எல்லாம் அவர் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்று கூறப்பட்டுள்ளது. இவை எல்லாம் நிறைவேறும் விதமாக அவருடைய காலெலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படவில்லை. அடுத்ததாக யோவான் 19:34 வாசிக்கும் போது, ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவிலே குத்தினான், உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது என்று வாசிக்கிறோம். இயேசு ஏற்கனவே இறந்துவிட்டார் என்பதை உறுதிப்படுத்த ஒரு போர் வீரன் அவர் விலாவில் ஈட்டியால் குத்தினான். அப்போது இரத்தமும் தண்ணீரும் தனித்தனியாக வெளியே வந்தன. இது அவர் இறந்து விட்டதை குறிக்கும் மிக சிறந்த மருத்துவ ஆதாரம். முதலாவது கூறப்படுகிற மருத்துவ ஆதாரம் இரத்தத்தின் படிதல் அல்லது செடிமெண்டேஷன். ஒரு மனிதன் உயிருடன் இருக்கும் போது இருதயம் இரத்தத்தை தொடர்ந்து பம்ப் செய்து கொண்டிருக்கும். ஆனால் இருதயம் நின்றவுடன் புவியீர்ப்பு விசையினால் கனமான சிவப்பு அணுக்கள் ரெட் பிளட் செல்ஸ் கீழே தங்கிவிடும். மேலே பிளாஸ்மா எனப்படும் தெளிவான நீர் போன்ற திரவம் பிரிந்து நிற்கும். இதையே மருத்துவர்கள் போஸ்ட்மார்ட்டம் ஸ்டாசிஸ் என்கிறார்கள். இரண்டாவது கூறப்படுகிற மருத்துவ ஆதாரம் எஃப்யூஷன். இயேசு அனுபவித்த கொடூரமான சவுக்கடியால் அவர் உடல் ஹைப்போவெல்மிக் ஷாக் நிலைக்கு சென்றது. இது அவருடைய இருதயத்தை கூட நிறுத்தக்கூடிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். இதனால் நுரையீரலையும் இருதயத்தையும் சுற்றி நீர் கோர்த்திருக்கும். ஈட்டி இந்த உரைகளை துளைத்த போது பிரிந்து நின்ற தண்ணீரும் இரத்தமும் தனித்தனியாக வெளியே வந்தன. அவர் உயிருடன் இருந்திருந்தால் இரத்தம் மட்டுமே பீரிட்டு வந்திருக்கும். ஆனால் இரத்தமும் தண்ணீரும் வந்தது அவர் ஏற்கனவே இறந்துவிட்டார் என்பதற்கான அசைக்க முடியாத சான்று. சகரியா 12:10 தீர்க்கதரிசியாகிய சகரியா மேசியா வரப்போவதை பற்றி முன்னறிவித்த போது இப்படி எழுதினார்: அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, they will look on me the one they have pierced. சிலுவையில் இயேசுவின் கைகளும் கால்களும் ஆணிகளால் குத்தப்பட்டன என்பது உண்மைதான். ஆனால் இந்த தீர்க்க தரிசனம் முழுமையாக நிறைவேற அவருடைய உடலின் மைய பகுதி திறக்கப்பட வேண்டியதாயிருந்தது. அந்த ரோம போர் வீரன் ஈட்டியால் குத்திய அந்த நொடி பழைய ஏற்பாட்டின் இந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறுவதற்கு காரணமாயிருந்தது.
சகரியா 13:1 தீர்க்கதரிசி முன்னறிவித்த இன்னும் ஒரு அற்புதமான தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறியது. அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும் என்று எழுதப்பட்டிருந்தது. இயேசுவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய அந்த இரத்தமும் தண்ணீரும் தான் இன்று நம் பாவங்களை கழுவும் அந்த திறக்கப்பட்ட ஊற்று. இயேசுவின் சிலுவை மரணத்தை பற்றி மிக தெளிவாக விவரிக்கும் சங்கீதம் 22 தாவீது ராஜா 14ஆம் வசனத்தில் இவ்வாறு சொல்கிறார்: தண்ணீரை போல் ஊற்று கண்டேன், என் எலும்புகளெல்லாம் கட்டுவிட்டது, என் இருதயம் மெழுகு போல் ஆகி என் குடல்களின் நடுவே உருகிற்று. ஈட்டியால் குத்தப்பட்ட போது இரத்தமும் தண்ணீரும் பிரிந்து வந்தது. மருத்துவ ரீதியாக அவருடைய இருதயம் வெடித்து போயிருக்கலாம் அல்லது உருகி பிரிந்திருக்கலாம். அதாவது பெரிகார்டியல் எஃப்யூஷன் என்பதை காட்டுகிறது. அதே நேரத்தில் நம்முடைய பாவங்களுக்காக அவருடைய இருதயம் உடைக்கப்பட்டதை நமக்கு முன்னறிவித்தது. இயேசு கிறிஸ்து ஈட்டியால் குத்தப்படுவதை நேரில் கண்ட அப்போஸ்தலனாகிய யோவான் பின்னாட்களில் எழுதிய தனது கடிதத்தில் இதை மீண்டும் உறுதிப்படுத்துகிறார். இயேசு ஒரு சாதாரண மனிதராக வரவில்லை என்றும் அவர் சிலுவையில் மரிக்கவில்லை என்றும் அக்காலத்தில் பல்வேறான பரவிய தவறான போதனைகளை அவர் இதன் மூலம் முறியடித்தார். 1 யோவான் 5:6 இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர், ஜலத்தினாலே மாத்திரமல்ல ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஆவியானவர் சத்தியமாகையால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறவர். இங்கே தண்ணீர் என்பது இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் தொடக்கமான ஞானஸ்நானத்தையும், இரத்தம் என்பது ஊழியத்தின் முடிவான சிலுவை பலியையும் குறிக்கிறது. ஈட்டியால் குத்தப்பட்ட போது வெளியே வந்த அந்த திரவங்கள் இயேசு முழுமையான மனிதராக வந்து நமக்காக உண்மையாகவே இரத்தம் சிந்தி மரித்தார் என்பதை உலகிற்கு நிரூபித்தது. ஒரே ஊற்றிலிருந்து பாவக்கரையை கழுவும் தண்ணீரும் ஜீவனை கொடுக்கும் இரத்தமும் புறப்பட்டு வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. பழைய ஏற்பாட்டு சம்பவங்கள், நபர்கள் புதிய ஏற்பாட்டில் வரப்போகிற மேன்மையான காரியங்களுக்கு முன்னடையாளமாக அல்லது நிழலாக அமைகிறது. இந்த காரியங்களில் இருந்து ஒரு முக்கியமான ஆவிக்குரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளலாம். முதலாவது, ஆதியாகமத்தில் தேவன் முதல் ஆதாமுக்கு ஒரு ஆழ்ந்த நித்திரையை வர பண்ணினார். ஆழ்ந்த நித்திரையில் ஆதாமின் விலா திறக்கப்பட்டது. அதே போல் கடைசி ஆதாம் என்று அழைக்கப்படும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணம் என்னும் நித்திரையில் இருந்தபோது அவருடைய விலா ஈட்டியால் திறக்கப்பட்டது. இரண்டாவதாக, ஆதாமின் விலாவில் இருந்து ஒரு விலா எலும்பு எடுக்கப்பட்டு அவனுடைய மனவாட்டியாகிய ஏவாள் உருவாக்கப்பட்டாள். அதே போல் இயேசு கிறிஸ்துவின் விலா ஈட்டியால் குத்தப்பட்டு அதிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்து நம்முடைய பாவங்களை கழுவியது, நமக்கு மறுபிறப்பை கொடுத்தது. இதன் மூலமாகவே சபை என்னும் கிறிஸ்துவின் மனவாட்டி உருவாக்கப்பட்டது. மூன்றாவதாக, ஆதாமின் விலா திறக்கப்பட்ட போது சரீர பிரகாரமான ஜீவனை கொடுத்தது. இயேசு கிறிஸ்துவின் விலா திறக்கப்பட்டு நமக்கு அழிவில்லாத நித்திய ஜீவனை பெற்று தந்தது. அன்பானவர்களே, படைப்பின் காலத்தில் ஆதியாகமத்தில் முதல் மனிதனின் விலாவில் இருந்து ஒரு எலும்பு எடுக்கப்பட்டு ஜீவன் உருவாக்கப்பட்டது. அதாவது ஏவாள் உருவாக்கப்பட்டாள். நியாயப்பிரமாண காலத்தில் யாத்ராகமத்தில் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் எலும்புகள் முறிக்கப்படாமல் பாதுகாக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டு சுவிசேஷங்களில் 2ஆம் ஆதாமின் விலா திறக்கப்பட்டு இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. இதன் மூலம் பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறிட்டது. இவை எல்லாவற்றிற்கும் உச்சகட்டமான வெளிப்படுத்தின விசேஷத்தில் அந்த பலியினாலே சபையாகிய மனவாட்டி ஆட்டுக்குட்டியானவரோடு இணைக்கப்படுகிறாள். இது ஏதோ தற்செயலாக நடந்த காரியங்கள் இல்ல. இது மனிதன் படைக்கப்பட்ட போதே தேவன் தீட்டிய ஒரு உன்னதமான திட்டம். உங்களுக்காக திறக்கப்பட்ட அந்த விழாவின் அன்பை இன்று நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? அவர் தம் விழாவை திறந்து பாவங்கள் கழுவப்படவும் புதுவாழ்வு மற்றும் நித்திய ஜீவன் கொடுக்கவும் தமது ஊற்றை திறந்து விட்டார். அதை ஏற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள பிதாவே, ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை நீர் வைத்திருக்கிற எங்கள் உன்னதமான மீட்பின் திட்டத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் விழாவிலிருந்து வந்த இரத்தத்தினாலும் தண்ணீராலும் எங்களை கழுவி உம்முடைய மனவாட்டியாகிய சபையில் எங்களை இணைத்து கொண்டதற்காக உமக்கு துதிக்கிறோம். இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருவரின் வாழ்விலும் உம்முடைய சிலுவை அன்பு ஒவ்வொரு நாளும் கிரியை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க அன்பானவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ.